தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பார்த்து சொல்லடியோ, இந்த மங்கையராடிடும் மகா நதியை போத்தி சொல்லடியோ. தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பார்த்து சொல்லடியோ. எங்க பொங்குது போட்டது அப்படியே தான் கிடக்கு. நானும் பொங்கி வர அரிசியை போடலான்னு பார்த்துட்டே இருக்கேன், அப்படியே தான் இருக்கு. ஓனர் இப்பதானே வச்சோம், நான் பாட்டு பாடிட்டு இருக்கேன் ஓனர், இப்ப பொங்கிரும். ஆமா பாடி பொங்க வச்சிருவா. ஓனர் நான் பாடின பொங்க ஓனர். என்னது பாடின பொங்குமா? சும்மா கதை விடுவா. எங்க பொங்கிருக்கு? ஓனர் நீங்க வேணா பாடி பாருங்க, பொங்குதா இல்லையானு அப்ப தெரியும். என்ன ஒண்ணு மாதிரி பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கியோ? நீ பாடுவா, அதே வேலையை நானும் பாப்பேன் நினைச்சிட்டு இருக்கியோ? தம்பி சேகரி, இப்படி பாடாத பொங்க பாட ஓடிட போகுது. ஓனர் சேகர் பாட்டு பாடட்டும் ஓனர். இது என்ன நாள்? பொங்கல் திருநாள், நன்னாள், அதனால ஒரு நல்ல பாட்டை பாடட்டும் ஓனர். என்ன உனக்கு என் தம்பியை கூட்டி சேர்த்துட்டு இருக்கியோ? பாடுறதா இருந்தா நீ பாடா. ஓனர் நான் பாடினாலும் ஒத்துக்கிட மாட்டேங்கிறிய, தம்பி பாடினாலும் ஒத்துக்கிட மாட்டேங்கிறிய, அப்ப நீங்க தான் பாட்டு பாடணும் ஓனர். உங்க குரல் வேற நல்லா இருக்கும்னு மக்கள்லாம் சொல்லிக்கிறியா, ஒரு பாட்டு பாருங்களா? அப்படியா? ஏ அம்மா இப்பதான் வாய் நிறைய பல்லுலாம் ஈங்குது. உங்க லெவல் என்னன்னு உங்களுக்கே தெரியல ஓனர், பாடுங்க ஓனர். இது நேயர் விருப்பம். அப்படியா? பாடிடுவோம். தனநானே 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 திருவெல்லாம் கோலமிட்டு கோலமிட்டு புது பானை வாங்கி வச்சி வாங்கி வச்சி வாங்கி வச்சி தெருவெல்லாம் கோலமிட்டு கோலமிட்டு புது பானை வாங்கி வச்சி வாங்கி வச்சி வாங்கி வச்சி பொங்கல் வைக்க வந்திருக்கோம், பொங்கி வர காத்திருக்கோம். பொங்கல் வைக்க வந்திருக்கோம், பொங்கி வர காத்திருக்கோம் காத்திருக்கோம். தை மாசம் புது மாசம் மச்சான் பிறந்திருக்கு வந்திருக்கும் பொங்கல் வைக்க, மச்சான் பிறந்திருக்கு பொங்கல் வைக்க வந்திருக்கும். சரோஜம்மா பொங்க ஆரம்பிச்சிட்டுமா? குழம்பு போடுங்கம்மா. ஓனர் உங்க பொங்கல் பொங்கிட்டே, என் பொங்கல் என்ன பொங்கலையே? குழந்தை அங்க பாரு, பொங்கல் பொங்குது. ஏ ஆமா பொங்க ஆரம்பிச்சுட்டேன். மாணிக்கம் குழவு போடுங்க. குழந்தை எனக்கு குழவெல்லாம் போட தெரியாதே. இப்ப என்ன பண்றது? ஓனர் எங்களுக்கு குழவு போட தெரியல, கொஞ்சம் போடுங்களா? அத போட்டுட்டு தானே இருக்கோம், நீங்க பொங்கல் விடுங்க. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். சரோஜா அரிசி பருப்பு போடுமா, வெந்த உடனே வெள்ளத்தை போடலாம். சரிம்மா. கொய்னா நீ எல்லாத்தையும் போடுமா. சரி டாடி. ரோசாப்பு அஜய்ங்க. பூமாரி அண்ணனுங்க. அம்மா அவன காலையிலே சிம்பு வந்து கூட்டிட்டு போய்ட்டான். அவிய வீட்ல தான் இருப்பான்னு நினைச்சேன். ஒரு நேரத்து பையன் வீட்ல இருக்கான்ல, பள்ளிக்கூடம் லீவ் விட்டா போதும் எங்கேயாவது சுத்த போயிடலாம். இப்பலாம் ரோசாப்பு அஜய்ங்கம்மா. காலையில எங்கேயோ ஊர் சுத்த போயிட்டான் பாருங்க. எழுப்பி விட்டு பொங்கல் வைக்க நல்லா குளிச்சிட்டு சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு வந்தேன். நான் இங்க வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வைக்கல, ஆளே காண பறந்துட்டேன். எங்கேயோ அஸ்வின் கூட்டானா அங்க போயிருக்கானு. எங்கேயா சைக்கிள் எடுத்துட்டு சுத்த போயிருப்பானுவேன். நீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்தீல்ல, அதுல இருந்து இப்படிதான் பண்ணிட்டு தெரியும். வீட்டுல இருந்தா போனாண்டியான்னு சத்தம் போடியா, வெளியே சைக்கிள் எடுத்துட்டு போனா சைக்கிள் ஓட்டியான்னு அதுக்கும் சத்தம் போடியா. ஏதோ ஒண்ணு பண்ணியல்ல, விடு ரோசாப்பு. இல்லங்க நம்ம எல்லாரும் இங்க நிக்கும் பொங்கல் உடைக்கு, அவன ஆளை காணும்ல. பொங்கல் அதுமா கூட வீட்டுல இருக்க கூடாதா? சரி பிள்ளை சுத்திட்டு வருவான், வந்த உடனே நான் சத்தம் போடி. நீ போய் தீ தள்ளு ரோசாப்பு. சரி சேக் மாமா. பூமாரி கரும்பு டேஸ்டா இருக்காம்மா. சூப்பரா இருக்குப்பா. சேக் மாமா பொங்கல் பொங்க போகுது. பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல். பாட்டி என்ன பாட்டி இதெல்லாம் இவ்வளவு பேக் இருக்கு? இதெல்லாம் என்ன இருக்கு பாட்டி? எல்லாத்துலயும் சாமான்டாமா இருக்கு. உங்களுக்கு புது துணி இருக்கு, பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் இருக்கு, அப்புறம் காய்கறிகள், பழங்கள், வீட்டு வாசல்ல கரும்பு இருக்கு.
எப்ப அதை கொஞ்சம் எடுத்துட்டு உள்ள வந்திருப்பா, என்னால தூக்கிட்டு உள்ள வர முடியல. ஆட்டோக்காரன் அதை வெளியவே வச்சுட்டு போயிட்டான். சரோஜா பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும், கொஞ்சம் தூக்கிட்டு உள்ள வாப்பா. சரி பாட்டி. பாட்டி இதெல்லாம் எதுக்கு பாட்டி? புழுக்க, உனக்கு பொங்கல் சீர் தரணும்ல. உன் ஆட்டோக்காரி மறந்துட்டா, உங்க அப்பாவும் மறந்துட்டான். அதான் நான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாட்டி எதுக்கு பாட்டி கஷ்டப்பட்டு இவ்வளோத்தையும் வாங்கிட்டு வந்தீங்க? இதெல்லாம் நீங்க தர வேண்டிய அவசியம் இல்லை பாட்டி. புழுக்க, ஏன் நான் தரக்கூடாதோ? அப்படிலாம் இல்லை பாட்டி. இங்க பாரு, நான் தரதை எதுக்கு அடுக்குன்னுலாம் கேட்க கூடாது. தை பிறந்தா வழி பிறக்கணும்னு சொல்லுவாவ. உன் வாழ்க்கையிலயோ ஒரு நல்ல வழி பிறக்கணும்டா நான் இதெல்லாம் உனக்கு வாங்கி தரேன். இதை வச்சுக்கிட்டாது நீ முன்னேற பாருங்க. வீட்டு வெள்ள பொங்கி திங்கிறதுக்கு பாரு, வாட்டல்னு தெரியாது சரியா? இதுல பாத்திரம் பண்டமும் வாங்கி வச்சிருக்கேன். சமைக்க காய்கறி அரிசி பருப்பு எல்லாம் இருக்குமா? இதை வச்சு சமைச்சு சாப்பிட்டு உழைக்கிறத மிச்சம் பிடிச்சி வாடகை வீட்டுக்கு போங்க. என்னப்பா, வீடு எதுவும் பார்த்துருக்கியா இல்லையா? பார்த்து வச்சிருக்கேன் பாட்டி. பொங்கல் முடிஞ்ச உடனே காலி பண்றாங்களாம், அதுக்கப்புறம் நாங்க அங்க போயிருவோம் பாட்டி. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமா என் பேத்திய கூட்டிட்டு வேற வீட்டுக்கு போப்பா. பாட்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அக்கா திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல பாட்டி. ஃபிஷ் ஆண்டி தான் வந்து சொன்னாங்களா, நான் உடனே பைய தூக்கிட்டு வெளியே ஓடிட்டேன். ஃபிஷ் ஆண்டி தான் இந்த வீட்டுல இருந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. அவங்க மட்டும் வந்து சொல்லல, நான் மாட்டிருப்பேன் பாட்டி. இப்போ நீங்க வேற இவ்வளவு பொருள் எடுத்துட்டு வந்து தந்திருக்கீங்க. அக்கா திடீர்னு வந்துட்டா என்ன பண்றதுன்னு தெரியலையே. அதான் வேற வீடு பார்த்தாச்சின்னு அவன் சொல்லியல்ல. டக்கு புக்குன்னு அந்த வீட்டுக்கு போறதுக்கு வழிய பாருங்க. அது வரைக்கும் சரோஜாவை இந்த பக்கம் வர விடாம நான் பாத்துக்கிறேன். சரி பாட்டி. இந்தம்மா, இதை கையில வாங்கிக்க. பாட்டி முதல்ல எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. இங்க பாரு புழுக்க, என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். இந்த இதை புடி, இதுல புது துணி இருக்கு, அப்புறம் செலவுக்கு ஒரு 10,000 பணமும் வச்சிருக்கேன். பாட்டி பணம்லாம் எதுக்கு பாட்டி? நீங்களே கஷ்டப்படுறீங்க. எனக்கு என்ன கஷ்டம்? 5-6 பொட்ட பிள்ளையில பெத்து வச்சுட்டு கடத்த முடியாம கிடக்கனாக்கோ. எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல புழுக்க. இது உன் ஆட்டக்காரி ரூபாதான். அவட்ட ரூபா வாங்கிதான் இந்த பொருட்களையும் வாங்கிட்டு உனக்கு 10,000 ரூபாய் கொடுக்கேன். பாட்டி அம்மா ரூபா தந்தாங்களா? அப்படின்னா என்னை மன்னிச்சிட்டாங்களா பாட்டி? நான் அம்மா பார்க்க வரட்டுமா? இப்போதைக்கு அந்த பக்கத்துல வந்துடாத. உன் ஆட்டாக்காரிக்கு ஒரு துளி கூட கோவம் இன்னும் குறையல. என்ன முழு கோவத்தோட தான் இருக்கா. என்னைக்கு அவளுக்கு கோவம் குறையுதோ நீ அப்ப அந்த பக்கம் வந்தா போதும். பாட்டி அப்படின்னா அம்மாக்கு இன்னும் என் மேல கோவமே போகலையா? நீ செஞ்சது என்ன சின்ன காரியமா உடனே கோவம் போறதுக்கு? அதுக்கெல்லாம் இன்னும் டைம் எடுக்கும். எப்பா என் பேத்தியை நல்லா பாத்துக்கப்பா. சரி பாட்டி. பொங்கல் சீரு என்னால செய்ய முடிஞ்சது இவ்வளவுதான். வேற என்னெல்லாம் செய்வாவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரையும் செஞ்சிருக்கேன்ப்பா. என் பேத்தியை நீ நல்லா வச்சு பாத்துக்க, எனக்கு அது போதும். பாட்டி நீங்க இதெல்லாம் செய்யலன்னா கூட நான் ஜெனிஃபரை நல்லா பாத்துப்பேன் பாட்டி. எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், நீங்க எடுத்துட்டு போங்க பாட்டி. நீங்க கொண்டு வந்ததுனால இந்த கரும்பை மட்டும் நாங்க வச்சுக்கிறோம், மத்ததெல்லாம் நீங்க எடுத்துட்டு போங்க பாட்டி. எங்க போவ? சரதா வீட்டுக்கு தானே வளர்த்து அள்ளிட்டு போக வேண்டியிருக்கோம். இவ ஆட்டக்காரி பார்த்தானா அவ்வளவுதான். என்னையும் வீட்டை விட்டு துரத்தி விடுவா. அப்புறம் நான் உங்க கூட தான் வந்து உட்கார்ந்து இருக்கணும். ஐயோ பாட்டி. ஆமா புழுக்க, உங்க அம்மா அவளுக்கு ஆபத்துலதான் இருக்கா. இன்னும் எப்பனா மாறி உங்களால ஏத்துக்கிடுவானே எனக்கு தெரியல. என்னால முடிஞ்சது அவட்ட ரூபாய் வாங்கி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து சேர்த்திருக்கேன். நீங்க அவிய கொடுத்த மாரி நினைச்சிட்டு நான் கொடுத்தத மனசார ஏத்துக்கிடுங்க. பாட்டி நீங்க எது கொடுத்தாலும் நாங்க மனசார ஏத்துப்போம் பாட்டி. நீங்க கஷ்டப்பட்டு தானே இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அதனாலதான் அப்படி சொன்னோம். நான் தான் சொன்னேன்னு எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை புழுக்க. இந்த படி இதுல புது துணி இருக்கு. பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமா வாழுங்க சரியா? சரி பாட்டி. நீ எங்க போற? நேத்து என்ன சொன்ன? நேத்துங்க முந்தானத்துங்க என்ன சொன்ன? இல்ல அங்க போய் என்ன பண்ண போற? மறுபடியும் சுத்தம் பண்ண போறியா? விளையாட்டு போட்டியில கலந்துக்கிட போறான? விளையாட்டு போட்டியில நீ ஒண்ணு கலந்துக்கிட்டா வீட்டுக்குள்ள போல. ஜாலியாது காலியாது அன்னைக்கு ஒரு கப்பு வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி தான் ஒரு கப்பு வாங்கிட்டு வருவேன். நீ ஒண்ணு விளையாட்டு போட்டியில கலந்துக்கிட்ட போலவுல. சரோஜா ஏமா அப்படி சொல்லியா? நான் தான் அத்தையே கலந்துக்கிட வேண்டாம்னு சொன்னேன். சேகர் போய் கலந்துக்கிடட்டுமா, சின்ன பையன் தானே. இந்த வயசுல அடிபட்டாலும் ஒன்னும் செய்யாதுமா. ஜாலியா ஓடி ஆடி விளையாண்டுட்டு வரட்டும். சித்தி விளையாட்டு போட்டில கலந்துக்கிட கூடாது சித்தி. காலைல கையில அடிபட்டுட்டு நாளைக்கு வேலைக்கு போகாம கிடப்பான். அதுக்கு தான் வேண்டாம்னு சொல்லி வீட்டுல கிடக்கட்டும் சித்தி. சரோஜா
ஜெயிச்சா பணம் கிடைக்கலம்மா. பணம் கொடுக்காம பணம் ஏதாவது சின்னதா பாத்திரம் வாங்கி கொடுப்பாவே, இல்லன்னா பிளாஸ்டிக் கப்பு வாங்கி கொடுப்பாவே. அதுக்காகலாம் கைய காலம் உடைக்க முடியுமா? விளையாட்டு போட்டிக்குள்ள போக கூடாது சித்தி. இவனே ரொம்ப ஓவரா ஆட்டம் போடுவான். ஏலே, நீ விளையாட்டு போட்டிக்கே போக வேண்டாம்னு சொல்லியாச்சு. இதுல கலந்துக்க போறீங்க, கப்பு வாங்க போறீங்க, கதெல்லாம் வேண்டாம். சரோஜா, விளையாட்டு போட்டியில கலந்துக்கிட்டட்டுமா, தம்பி போயிட்டு வரட்டுமே. ஜெயிக்கவியலுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்க போகுது, போட்டுமே. என்னது 1 லட்சமா? யார் சொன்ன சித்தி? பாட்டி தாம சொல்லிட்டு இருந்தாவ. இந்த விளையாட்டு போட்டியில கலந்துக்கிட்டா 1 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும்னு சொன்னாவ. அதனால நான் கண்டிப்பா கலந்துக்கிட போறேன்னு என்கிட்ட அடம் பிடிச்சிட்டு இருந்தாவளா. நான் தான் அதெல்லாம் வேண்டாத்தே, நானே உங்களுக்கு பணம் தரேன்னு சொன்னேன். என்னது விளையாட்டு போட்டியில 1 லட்சம் வாங்க போறேன்னு சொன்னாவள? நீங்க அவங்களுக்கு பணம் கொடுத்தீங்களா? ஏல தம்பி சேகரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாவளோ? இல்லக்கா, பணம் வாங்கி கொடுக்க மாட்டாவே. சின்ன சின்ன ஏதாவது பொருள் தான் வாங்கி கொடுப்பாவக்கா. அதுவும் பரிசு பொருளா 100 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். பாட்டியல சித்தி, 100 ரூபாய்க்குள்ள தான் பரிசு இருக்குமா? பாட்டி உங்ககிட்ட ஏமாத்திட்டு 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிருக்காவே. சரோஜா, என்னமா சொல்றா? ஆமா சித்தி, அதான் தம்பி சொல்லியல்ல. அப்ப அத்தை எதுக்காக 1 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி இருப்பாவே? அத பாட்டிட்ட தான் கேட்கணும். பாட்டிங்க அபிய வீட்ல இல்லம்மா, அப்படியே வெளிய போனவே இன்னும் வரவே இல்ல. ஓஹோ, அதான் விஷயமா? ஏக்கா, நான் விளையாட்டு போட்டிக்கு போறேன்க்கா. ஏலே, சொல்லிக்கிட்டே இருக்க, ஓடிலாம் பாருங்க. சரோஜா, பாட்டி எதுக்கு அவ்வளவு பணம் வாங்கி இருப்பாவம்மா? பாட்டி வரட்டும், இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு, என்ன விஷயம் தான் கண்டுபிடிக்கணும்.